திருப்பதி திருமலையில் நாளை டிசம்பர் 30 முதல் வைகுண்ட துவார தரிசனம் தொடங்குகிறது. இந்த புனித தரிசனம் ஜனவரி 8 வரை 10 நாட்கள் நடைபெற உள்ளது. கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த இன்று ஆஃப்லைன் ஸ்ரீவாணி டிக்கெட்டுகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. SSD டோக்கன் வழங்கலும் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. பக்தர்கள் முன் திட்டமிட்டு வருமாறு TTD அறிவுறுத்தியுள்ளது. இந்த திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் நாளை அதிகாலை சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது. இதனை தரிசிக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஏற்கனவே ஸ்ரீரங்கத்தில் குவிந்துள்ளனர். சிறப்பு பூஜைகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் முழுமையாக செய்யப்பட்டுள்ளன. வைகுண்ட ஏகாதசி நாளில் பொறுமையுடன் தரிசனம் செய்ய கோவில் நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. பத்ராச்சலத்தில் இன்று கோதாவரி நதியில் தெப்போத்சவம் நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து நாளை அதிகாலை உத்தர துவார தரிசனம் நடைபெற உள்ளது. கோவில் முழுவதும் மலர் மற்றும் விளக்கு அலங்காரங்களால் ஒளிர்கிறது. பக்தர்கள் பெருமளவில் கலந்து கொள்ள உள்ளதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் அதிகரிக்கப்பட்டுள்ளன. மண்டல பூஜை முடிந்த நிலையில் சபரிமலை ஐயப்பன் கோவில் நாளை மாலை மீண்டும் திறக்கப்படுகிறது. மகரவிளக்கு சீசனை முன்னிட்டு பக்தர்கள் வருகை அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. பம்பா மற்றும் சன்னிதானம் பகுதிகளில் கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் டிசம்பர் 31 நடைபெறும் படி திருவிழாவிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெறுகின்றன. 365 படிகளில் லட்சக்கணக்கான பக்தர்கள் ஏற உள்ளனர். பாதுகாப்பு ஏற்பாடுகள் இன்று முதல் அதிகரிக்கப்பட்டுள்ளன. பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் இன்று ஐயப்ப பக்தர்கள் அதிகமாக குவிந்துள்ளனர். பொது தரிசனத்திற்கு 3 முதல் 4 மணி நேரம் காத்திருப்பு உள்ளது. ரோப் கார் மற்றும் விஞ்ச் சேவைகளுக்கும் நீண்ட வரிசை காணப்படுகிறது. மருதமலை முருகன் கோவிலில் வனவிலங்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சமீபத்தில் சிறுத்தை குட்டி மீட்கப்பட்டதைத் தொடர்ந்து கண்காணிப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. பக்தர்கள் அடிவார பகுதிகளில் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் இன்று கடல் அமைதியாக உள்ளது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கடல் தீர்த்தம் எடுத்து வருகின்றனர். பாதுகாப்பு காரணமாக போலீசார் கடற்கரை பகுதியில் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் மத ஒற்றுமையை வெளிப்படுத்தும் நிகழ்வு இன்று கவனம் பெற்றுள்ளது. கோவிலுக்கு நடந்து செல்லும் பக்தர்களுக்கு அருகிலுள்ள தர்கா நிர்வாகம் புத்துணர்ச்சி பானங்கள் வழங்கியுள்ளது. இந்த நிகழ்வு அனைவரிடமும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.